வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வரமிளகாய், பூண்டு, புளி மூணையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகி வந்ததும் 4 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா ஆயிலில் வறுபட்டு வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லாமே நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே சுவைக்காக சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட சுவையே இந்த வெல்லத்தில் தான் இருக்குது. இப்போ அரைச்சிட்டு வந்த கலவையை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.